பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஓகேவா? அதாவது நீங்க இப்போ ஆன்லைன்ல மணி மேக் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த வேர்ல்டுல இருக்குது. அதுலயுமே வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அத சூஸ் பண்ணி தான் நாங்க வந்து கோர்ஸஸ வந்து குடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம, அதுல 2, 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ப்ளாக் பண்றதனூடாக ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் பண்றதனூடாக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி காமர்ஸ் பண்றதனூடாக ஏர்ன் பண்ணலாம். அப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இந்த செஷன்ல நாம பார்க்க போறது வந்து காமர்ஸ் பண்றதனூடாக நாம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா காமர்ஸ்லயும் குறிப்பா eBay அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம தான் நாம என்ன செய்ய போறோம். இதுல கிளியரா பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வாட் இஸ் eBay? ஸோ eBayன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து eBayன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். eBay பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? செக் பண்ணுங்க பார்ப்போம். ஆல்ரெடி eBay உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து, இல்ல eBayன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. நம்ம அதுதான் படிக்க போறோம். ஆல்ரெடி எனக்கு eBay பத்தி தெரியும். eBayல ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து chatல சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஆல்ரெடி eBay பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி. நோ. எஸ். நோ. கொஞ்சம் தெரியும். லைட்டா தெரியும். ஓகே. ஓகே. சோ இதுல இஷ்யூ ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு eBay பத்தி தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. தெரியலன்னாலும் பிரச்சனை கிடையாது. சோ நம்ம அதத்தான் என்ன செய்ய போறோம், இந்த செஷன்ல வந்து டீப்பா பார்க்க போறோம். சோ பேசிக்கா eBayன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஓகேவா? சோ eBay அப்படின்னு சொல்ற விஷயம் என்னுடைய ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ eBay அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ். காமர்ஸ்ன்னு சொன்னா என்னன்னா, நம்ம இப்போ ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் சில இடங்கள் இருக்குது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும், டராஸ சொல்லலாம். டராஸ்ல வந்து எல்லாருக்கும் ப்ராடக்ட்ட வாங்கி ஃபெமிலியரா இருக்கும் தானே! டராஸ்ல போயிட்டு ப்ராடக்ட்ட வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க இந்தியாவுல இருக்கிறீங்கன்னு சொன்னா, Amazonல வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவுல இருக்கிறவங்க இப்ப நியூவா Temu, அதே மாதிரி AliExpress அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ப்ராடக்ட்ட வாங்கியிருப்பீங்க. கரெக்ட்டா? அப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்கெல்லாம் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ, இப்ப நீங்க டராஸ எடுத்துக்கொண்டீங்களா இருந்தாலும் சரி, அல்லது Amazon அல்லது AliExpress வாட்டெவர் எத எடுத்துக்கொண்டீங்களா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு AliExpress எடுக்கிறேன். ரைட்? AliExpress எடுக்கிறேன். AliExpressஅ பொறுத்தவரைக்கும் அதுல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? AliExpressக்குள்ள வந்தோம்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ரைட்? இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாமே AliExpress கம்பெனிக்காரன் தான் போட்டிருக்கிறானா? AliExpressல இருக்கக்கூடிய கம்பெனியால தான் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இதுக்குள்ள ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஒரு இதுக்குள்ள போய் காட்டுறேன். இப்ப இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள போனேன் அப்படின்னா, இதுல பாருங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதுல பாருங்க சோல்டு பை அப்படின்னு சொல்லி, அ ஃபொன்கன் ஃபிளாங்ஷிப் அதாவது அவங்க சைனா பேர்ல, அதாவது சைனீஸ் கம்பெனி தானே AliExpress. ஸோ அதனால சைனீஸ் பேர்ல என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு பேர் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர் இருக்கக்கூடிய இந்த செல்ல AliExpressல ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு அவருக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணி அவர்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட போட்டுருக்காரு. இப்ப இவரு ஸ்டோருக்குள்ள போனோம்னா, இவர் என்னென்ன ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம என்ன செய்யலாம்? செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது இவரு போட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரைட்? இதுல இருக்கிறது எல்லாமே அவரு போட்டிருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ அதே போல தான் இப்ப eBayய எடுத்துக்கொண்டோமா இருந்தாலும் சரி, eBayக்குள்ளேயும் யாரோ ஒருத்தங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் யாரோ ஒருத்தங்க eBayல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு eBayய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு சர்ச் பண்றேன். பென் டிரைவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஓகேவா? பென் டிரைவ். ஓகே. இப்போ இந்த பென் டிரைவ எடுத்தோம் அப்டின்னா, இதுல பாருங்க ஏகப்பட்ட பென் டிரைவ் இருக்கு. கிட்டத்தட்ட 6100 பென் டிரைவ் வந்து எனக்கு காட்டுது. சரியா? அதாவது இப்ப eBayல நீங்க ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்டின்னா, 6100 பென் டிரைவ் இருக்குது. 6100க்கும் மேற்பட்ட பென் டிரைவ் இருக்குது. அதுல ஒண்ண நீங்க என்ன செய்யலாம்? வாங்கிக் கொள்ளலாம். இதுல பார்க்கலாம் நீங்க. சரி. இதுல வியூவ வந்து நான் என்ன செய்றேன் அப்டின்னா, கேலரி வியூக்கு மாதிரி. கேலரின்னு சொன்னா எல்லாம் ஒரே வியூல காட்டும். சரி. இப்போ இத வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல லொகேஷன் வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு குடுக்குறேன். ஓகேவா? ஏசியன் அப்படின்னு சொன்னா என்ன? ஏசியான்னு சொன்னா நம்மோட கண்டம்.
ஆசியா கண்டம். ஓகேவா? ஆசியா கண்டத்துல இருந்து யூஎஸ்பி சேல் பண்ணக்கூடியவங்களோட லிஸ்ட் வந்து இந்த இடத்துல காட்டுது. ஓகேவா? இதுல அநேகமா என்ன செய்றாங்க, சைனாவுல இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இதுல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பென்டிரைவ பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நம்மட ஸ்ரீலங்காவை பொறுத்தவங்க ஸ்ரீலங்காவும் இருப்பாங்க, இந்தியாவும் இருப்பாங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்தும் என்ன செய்வாங்க, ப்ராடக்ட்கள வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ யாரு வேணாலும் என்ன செய்யலாம், eBayல அக்கவுண்ட் ஒன்ன கிரியேட் பண்ணி இதுல அவங்களுக்குரிய ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணலாம். இப்ப இதுல இந்த சாம்சங் பென்ட்ரைவ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட $1400 வரைக்கும் என்ன செய்றாங்க, இதுல சேல் பண்றாங்க. இதுல சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் ஒன்று காட்டுறேன். சிம்பிளா ஒரு ப்ராடக்ட் ஒன்று காட்டுறேன். எல்லாராலையும் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ மேங்கோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். மேங்கோ லீவ்ஸ்ன்னு சொன்னா என்ன? ஆ மாமரத்துல இருக்கக்கூடிய இலை. மாங்கா மரம் இருக்கு தானே, அதுல இலை. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க மேங்கோ லீவ்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுல இருந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்காவுல இருந்து அதிகமானவங்க என்ன செய்றாங்க, மேங்கோ லீவ்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இந்தியாவுல இருந்தும் சேல்ஸ் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அதிகமா சைனாவுல இருந்து யாருமே விக்கிறது கிடையாது. ஸ்ரீலங்கா, இந்தியா அந்த மாரி நாடு. சரி, இப்ப இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுதா? மத்தவங்க வாங்குறாங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்ப இந்த மேங்கோ லீவ்ஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த செல்லர பொறுத்தவரைக்கும் இந்த செல்லர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேல்ஸுக்குமே வந்து என்ன செய்யல, போகல. சரி, இவர் இதுல வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் இதுலயுமே வந்து என்ன, சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதுல லாஸ்ட் ஒன் தான் இந்த இடத்துல என்ன, அதாவது இதுல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒன்ல தான் இந்த இடத்துல பெண்டிங்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி eBay பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதிகமானவங்க வந்து மேங்கோ லீவ்ஸ வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியான ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுல சோல்ட் ஆன கவுண்ட் வந்து காட்டுதில்ல. ஆல்ரெடி வந்து ஷோ ஆகும். இது எந்த இடத்துல மாத்திருக்கிறாங்களோ தெரியல. இது கீழ தான் இப்ப ஷோ ஆகுது. பட் ஓகே. இந்த இடத்துல ஷோ பண்றாங்க பாருங்க. 28 குவான்டிட்டி ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்குது? சோல்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த மேங்கோ லீவ்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மேங்கோ லீவ்ஸ் ஆல்ரெடி வந்து 28 குவான்டிட்டி இவருக்கு சேல் ஆகிருக்குது. அதே மாதிரி இவர் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 17 குவான்டிட்டி வந்து என்ன செஞ்சிருக்குது? இவர் இதுல சோல்ட் ஆகி இருக்குது. ஸோ அதே மாரி இவர் இதுல பார்த்தோம்னா 19 குவான்டிட்டி. இட் மீன்ஸ் இந்த மாதிரி மேங்கோ லீவ்ஸ்ன்னு சொல்றது எல்லாருக்கும் ஈஸியான ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது, eBayல சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்க நெறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க வாட்ச்ன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட வாட்சஸ் வரும். eBay பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட வாட்சஸ் வரும். அதே மாதிரி ஷர்ட் ஐட்டம் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, eBayல கொண்டு வந்து போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல இப்ப மேங்கோ லீவ்ஸ வந்து இவரு விக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்ளுங்க, eBayல ப்ராடக்ட் விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மேங்கோ லீவ்ஸ்லாம் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த மேங்கோ லீவ்ஸ்லாம் எப்படி விக்கிறாங்க? எப்படி இதுல eBayல கொண்டு வந்து போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஜஸ்ட் சின்ன விஷயம் தான். ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு டைட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்குரிய பேரு அப்படின்னு. அதே மாதிரி அதுக்குரிய பிக்சர்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்குரிய பிக்சர் அப்படின்னு சொல்லி. தென் ஆஃப்டர் அதுக்குரிய பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது என்ன ப்ராடக்ட் இது, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மொடியூல் ஒண்ணு அவங்க ரெடி பண்றாங்க. இத வந்து என்ன செய்றாங்க, eBayல கொண்டு வந்து போடுறாங்க. சேல் ஆகுது. இதுல இருந்து அவங்களுக்கு கமிஷன், அதாவது சேல் ஆகுது. அதுல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? சோ இதுதான் eBay. ரைட்? சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டையும் தான் நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம்? பேசிக்ல இருந்து டீச் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல eBayன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? eBay அப்படின்னு சொல்றதுல பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். eBayன்னு சொல்றது நான் திரும்பவும் சொல்றேன். ப்ராடக்ட்ட விக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? அத பயன்படுத்தலாம். ப்ராடக்ட் விக்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாவே உங்களால என்ன செஞ்சு கொள்ள முடியும்? eBayல பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேவா? சோ இது பேசிக்கா eBayன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. 2வது விஷயம் வை eBay? சோ இப்ப நீங்க eBayல ப்ராடக்ட், அதாவது காமர்ஸ்ல ப்ராடக்ட் விக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட்ட விக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? லோக்கல் ப்ராடக்ட்டையும் விக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? முடிவு எடுத்துட்டீங்க. சரி. இப்போ இந்த இடத்துல நம்ம eBay ஏன் சூஸ் பண்ணணும்? இப்ப இந்த இடத்துல Amazon இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு AliExpress இருக்கு, Daraz இருக்கு. சோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம ஏன் eBayக்குள்ள இந்த இடத்துல வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, eBayய பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல eBayய பொறுத்த வரைக்கும் பாருங்க,
ஆல்மோஸ்ட் வந்து 1.5 பில்லியன் லிஸ்டிங். இதுல மீனிங் என்ன அப்படின்னா, ஈபேயை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்ப இந்த மெங்கோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்றது, மா இலை அப்படின்னு சொல்றது ஒரு ப்ராடக்ட், அதை சொல்லுவாங்க லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஈபேல கிட்டத்தட்ட 1.5 பில்லியன், ரைட், மில்லியன் கூட கிடையாது, பில்லியன் ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து ஈபேல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்டிங்கை வாங்குறதுக்கு, ஓகே, இதுல யாரும் கீழே வராதீங்க, கொஞ்சம் இருங்க, நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த லிஸ்டிங்கை வந்து, அதாவது இந்த லிஸ்டிங்கை வாங்குறதுக்கு 147 மில்லியன் ஆக்டிவ் பையர்ஸ் இருக்கிறாங்க. ஆக்டிவ் பையர்ஸ் அப்படின்னு சொன்ன மீனிங் என்னடா, இப்ப நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு சும்மா விட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் கிடையாது. ஓகேவா? நீங்க சும்மா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டா ஆக்டிவ் கிடையாது. ஸோ நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா தான் அதுக்கு பேர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப ஆக்டிவ் பையர்ஸ் வந்து ஈபேல என்ன 147 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி 17 மில்லியன் பீப்புள்ஸ் தான் ஈபேல ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. இட் மீன்ஸ் 147 மில்லியன் ப்ராடக்ட்டை வாங்குறவங்களுக்கு வெறும் எத்தனை பேரு? 17 மில்லியன் செல்லர்ஸ் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னுமே வந்து நமக்கு ஈபேல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமா இருக்குது. உங்களுக்கு 7 அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம், ப்ராடக்ட்டை போட்டு ஈபேல சேல்ஸ் பண்ணி அதிக அளவான ப்ராஃபிட்களை வந்து உங்களால கெயின் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சர்வே ஒன்று சொல்லுது, ஈபேல 2021, ஓகேவா? ஸோ அந்த சேவை தான் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது. ஸோ 2021 குவார்டர் ஆஃப் த சேல்ஸ், அதாவது இந்த 2021 12 மாசம் இருக்கும். அதுல 4ஆ பிரிச்ச ஒரு மாசம், சாரி 3ஆ பிரிச்ச ஒரு மாசத்துல பாத்தீங்க, சாரி 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 27.5 பில்லியன் சேல்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்குது, ஈபே வந்து எடுத்திருக்குது. ஓகேவா? ஸோ 3 மாசத்திலே 27.5 பில்லியன் சேல்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம். ரைட்? ஸோ நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஈபேல வந்து என்ன, நம்ம எந்த ப்ராடக்ட்டை போட்டு வேணாலும் விற்கலாம். பட் சில ப்ராடக்ட், இப்போ இல்லீகல் ப்ராடக்ட், அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம அதெல்லாம் கிளாஸுக்குள்ள பார்ப்போம். இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் விற்கலாம் அப்படின்னா நீங்க கேட்பீங்க, என்ன கன் விற்கலாமா ப்ரோ? அதே மாதிரி நான் வந்து என்ன வீட்டுல பெரிய கார் ஒன்று நிற்கிது, அதை விற்கலாமா? ஹெலிகாப்டர் விற்கலாமா? அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ சில ப்ராடக்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சில ப்ராடக்ட்கள் வந்து நீங்க விற்கலாம். பட் சில ப்ராடக்ட் நீங்க யூஎஸ்ல இருந்தா தான் விற்கலாம். அப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நம்ம என்ன செய்வோம், கிளாஸுக்குள்ள தெளிவா அதை பத்தி படிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த சமகன், ஓகேவா? சமகன் சொல்றது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பர்ஸ்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஆனா சமகன் ஈபேல இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல பாருங்க, ஏகப்பட்ட செல்லர்ஸ் வந்து என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, சமகனை வந்து ஈபேல போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, அதிகமானவங்க வந்து ஈபேல சமஹானை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒருத்தங்கட்டத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒருத்தங்கட்டத இதுல கிளிக் பண்ணி பார்ப்போம். இவருக்கு வந்து இந்த மாதிரி போயிருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதுல இவர் ஆல்ரெடியே வந்து 3 குவான்டிட்டி சோல்ட் பண்ணி இருக்கிறாரு. அதாவது 3 சமஹன் வந்து இவர் ஆல்ரெடியே வித்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் காட்டுறேன். இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. சமஹன் அப்படின்னு சொல்லி தான் நான் சர்ச் பண்ணேன். எந்த ஒரு வேர்டும் நான் குறிப்பா இந்த இடத்துல சர்ச் பண்ணல. ஜெனரல் நேம் தான் சர்ச் பண்ணேன். பட் இந்த இடத்துல பாருங்க, நியூ லிஸ்டிங் என்ன, இவர் புதுசா ஈபேக்குள்ள வந்திருக்கிறாரு. புதுசா வந்தவர் லிஸ்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்டுக்குன்னு சொன்னா என்ன, நாம சர்ச் பண்ண உடனே முதலாவதாவே இருக்கக்கூடியது புதுசா இருக்கக்கூடிய ஒரு லிஸ்டிங் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது தான் பழைய லிஸ்டிங் இருக்குது. ஸோ அப்ப நியூவா வாரவங்களுக்கு ஈபேல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள வர போறாங்க. ஸோ இதுல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இருந்துன்னா வாங்க போறாங்க. ஸோ இவர் விற்கிறது பாத்தீங்கன்னா அக்கரப்பத்துல இருந்து விற்கிறார். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட் மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வாங்க போறாங்க. சிம்பிள். ரைட்? அப்போ நியூவா வரவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு என்ன செய்யுது, ஆப்பர்ச்சுனிட்டி ஈபே கொடுத்துருக்குது. நீங்க என்ன ப்ராடக்ட்டை வேணும்னு சொன்னாலும் ஈபேல போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நீங்க போடுற ப்ராடக்ட் மேக்ஸிமம் கிளிக் வர்த்தி டைட்டில்ஸ் இருக்கணும். கிளிக் வர்த்தி டைட்டில் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம ஈபேயை டீச் பண்ண போறது கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது ஈபேயோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான். ஸோ இந்த இடத்துல கிளிக் வர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்க ஏன் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஈபேல நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கலாம். ஈபே ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம்.
பார்த்தும் உங்களுக்கு மேபி அதுல எந்த ஒரு சேல்ஸும் வரல அப்படின்னா அதுக்கு மேபி ரீசன் என்னவா இருக்கும்? இது ஒரு ரீசனா இருக்கலாம். சோ நீங்க போட்டுக்கக்கூடிய டைட்டில் பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம். நீங்க குடுத்திருக்கிற பிக்சர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம். பிரைசிங் வந்து அதிக அளவா வித்திருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஐபோன் விக்கிறீங்கன்னு வைங்க. சரி ஐபோன் விக்கிறீங்க. அதாவது eBayல கிடையாது. சோ ஜெனரலா வெளியில வந்து நீங்க ஐபோன் விக்கிறீங்க. இப்ப இந்த ஐபோன எல்லாரும் விக்கிறாங்க $1000க்கு. பட் நீங்க விக்கிற $1200க்கு நீங்க விக்கிறீங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்க என்ன செய்றீங்க, கண்மூடித்தனமான பிரைசிங் வந்து அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப அதிக அளவான பிரைஸ் அப்படிங்கிறதுனால, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. சோ eBayய பொறுத்தவரைக்கும் அதுதான் கான்செப்ட். சோ நீங்க அதிக அளவான பிரைஸ வந்து குடுத்தீங்க அப்படின்னா, யாருமே அதுல இருக்கிற ப்ராடக்ட்ட வந்து என்ன செய்ய போறதில்ல, வாங்க போறது இல்ல. ஓகேவா? அப்ப அதுக்காக தான் நீங்க என்ன செய்யணும், ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸோட eBay வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, eBayல நீங்க ஒரு ப்ராடக்ட்ட போடக்குள்ள 2 வகையான ஷிப்பிங் மெத்தட்ட வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து சூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பெய்ட் ஷிப்பிங் வந்து சூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஷிப்பிங், பெய்ட் ஷிப்பிங்னா என்ன கான்செப்ட் அப்டின்னா, இப்ப நீங்களுமே வந்து ப்ராடக்ட் வாங்குற டைம்ல என்ன செஞ்சிருப்பீங்க, இப்ப ப்ராடக்ட் ஒண்ணு வாங்க போறீங்கன்னா, இதுல வந்து என்ன ஷிப்பிங்க்கு $5 ரைட். இப்ப இதுக்குள்ள வந்தோம்னா, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள வந்தோம்னா, இதுல ஷிப்பிங்க்கு பாருங்க $5 வந்து நீங்க என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். இவர் கிட்டத்தட்ட $10க்கு விக்கிறாரு. இதுல ஷிப்பிங்க்கு வந்து $5 வந்து அவங்க பே பண்ணணும். ரைட். இதே இது நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்க்குள்ள வந்தோம்னா, இவரு ஃப்ரீ ஷிப்பிங் தான். இப்ப ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்தோம்னா, இவரு வந்து புரொடக்டர் பிரைஸ் மட்டும் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 60 பாக்கெட் இருக்கக்கூடிய சாமான் வாங்குறேன்னா $42 தான். பட் இந்த புரொடக்ட்ட வந்து அவர் என்ன செய்றாரு? ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுக்குறாரு. ஓகேவா? ஃப்ரீ ஷிப்பிங்ல குடுக்குறாரு. சோ இப்ப இதுலயுமே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல நானும் கேட்டேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன சொல்ல போறீங்க? ஃப்ரீ ஷிப்பிங் தான் ப்ரோ. ஃப்ரீ ஷிப்பிங் தான் நான் என்ன செய்வேன்? சூஸ் பண்ணுவேன். ஃப்ரீ ஷிப்பிங் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. சோ எக்ஸாக்ட் சேம் அதுதான். நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரீ ஷிப்பிங்க தான் இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? சூஸ் பண்ண போறோம். நம்ம பெய்ட் ஷிப்பிங் குடுத்தா சேல்ஸ் வராது அப்படின்னு இல்ல. ஓகேவா? நம்ம பெய்ட் ஷிப்பிங் குடுத்தா சேல்ஸ் வராது அப்படின்லாம் மீனிங் கிடையாது. நம்ம பெய்ட் ஷிப்பிங் குடுத்தாலும் நமக்கு சேல்ஸ் வரும். பட் அதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகேவா? அதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அதிகமானவங்க வந்து தேடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஃப்ரீயா ஷிப்பிங் இருந்தா தான் என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து வாங்க போறாங்க. ஓகேவா? அப்ப அதையும் நம்ம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் நம்ம கிளாஸுக்குள்ள கொண்டு வருவோம். சோ இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லி காட்டும். அதே இது பெய்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொன்னா, அதுல எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி அந்த ஷிப்பிங்க வந்து வாங்கணும். சோ இப்ப எங்கட கிளாஸ பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் குடுத்தீங்கன்னு சொன்னா, எப்படி அந்த ப்ராடக்ட்ட வந்து மேனேஜ் பண்ணலாம்? பெய்ட் ஷிப்பிங் குடுத்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஃப்ரீ ஷிப்பிங் குடுத்தா பெனிஃபிட் அதிகமான சேல்ஸ் வருமா? இல்ல நீங்க பெய்ட் ஷிப்பிங் குடுத்தீங்கன்னு சொன்னா அதிகமான சேல்ஸ் வருமா? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செஷன்ல வந்து படிப்போம். ஓகேவா? சோ இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பெஸ்ட். ஏனென்டா நம்ம என்ன செய்ய போறோம்? eBayக்குள்ள போவோம். ரைட். எல்லாருமே eBayக்குள்ள போவோம். eBayல போன உடனே இதுல எல்லாரும் பண்ற விஷயம் என்ன? eBayண்டா இருந்தாலும் சரி, Daraza இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய முதலாவது விஷயம் லோவஸ்ட் பெஸ்ட். அதாவது நம்ம பிரைஸ் வந்து குறைவா இருக்கிறது முதலாவது வரணும். 2வது வந்து என்ன? ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா இருக்கிறது. ஃப்ரீ ஷிப்பிங்கா இருக்கிறது அந்த இடத்துல எனக்கு வேணும். அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி தான் வாங்குவோம். அதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கிறதும், அதே மாதிரி பிரைஸ் வந்து லோவா இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ இதுல நீங்க எவ்வளோத்துக்கு உங்களோட ஃப்ரீ ஷிப்பிங்க குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து என்ன உங்களுக்கு சேல்ஸ் அதிக அளவா வரும். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க 273 பேரு சமகன் விக்கிறாங்க. இதுல நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்க குடுத்தீங்கன்னா, இதுல கவுண்ட் வந்து என்ன செய்யுது? 177க்கு குறைஞ்சிருது. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி ப்ராடக்ட் கவுண்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் குடுக்குற டைம்ல. ஓகேவா? சோ அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி. ஸோ இந்த eBayட செஷன் அதாவது நீங்க eBay அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, என்ன விஷயங்கள்லாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியும்? இதுலருந்து உங்களால என்ன விஷயமெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நான் வாயால சொல்றத விட, ஓகேவா? நான் இது சும்மா ஒரு ஸ்லைட்ல காட்டி உங்களுக்கு வாயால சொல்றத விட, ஆல்ரெடி எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு வேக்கன்சிக்கு போறீங்க, அல்லது நீங்க ஒரு ஜாப்புக்கு போறீங்க அப்டின்னா, ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்க எவ்வளோ சாலரி எடுக்குறாங்க அப்டின்னு பார்ப்பீங்க.
கரெக்டா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுங்க. கூகுள்ல வேலைக்கு போறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம். ஏன் கூகுள்ல குறைஞ்சபட்ச சேலரிய $10,000 $20,000 தருவானுங்க. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு சேலரி குறைஞ்சது ஒரு $10,000 $5,000 அப்படி இந்த மாரி சேலரி தருவாங்க. அப்ப அதனால என்ன? அவங்களுக்கு வொர்க்குக்கு போறதுக்கு ஆசை. கூகுள்ல வேலை போணும் அப்படின்னு சொல்லி ஆசை. சோ அதே போல தான் இப்ப நீங்க eBay படிக்க போறீங்க அப்படின்னா, eBayல எங்ககிட்ட ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எந்த அளவுக்கு அச்சீவ்மென்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இதுல வந்து நீங்க பார்க்கலாம் $300 அதே மாதிரி மெக்புக் வாங்குறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஒரு மெக்புக் அண்ட் பைக் வாங்குறது. அதே மாதிரி ஐஃபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, செயின் வாங்குறது, மோரோவர் லேண்ட் வாங்குறது. ஒரு வீடு கட்டுறதுக்குரிய லேண்ட் வாங்குறது. சோ அதே மாதிரி இதுல பார்க்கலாம் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் அச்சீவ்மென்ட்ல கிட்டத்தட்ட $247 79,000 வொர்த்தான ஆர்டர்ஸ் அண்ட் 282 91,000 வொர்த்தான ஆர்டர். இதுல பார்க்கலாம் நீங்க $3,000 $3,000ன்னு சொல்றது கிட்டத்தட்ட 10,00,000 ஓகேவா? $3,000ன்னா 10,00,000 ஒன்லி eBay ஊடாக ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் ரைட்? அதே மாதிரி இதுல பார்க்கலாம் நீங்க $568 அது அப்ராக்ஸிமேட்டா 1,80,000. சோ இந்த மாதிரி அமௌண்ட்லயுமே வந்து என்ன அப்கிரேட்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இதுல பார்க்கலாம் நீங்க கிட்டத்தட்ட $5,000 ₹16,00,000 ஓகேவா? அண்ட் 79,000 இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்ல வந்து ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடண்ட்ஸுமே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபீட்பேக்குமே வந்து குடுத்திருக்காங்க. சோ நான் இதுல ப்ளே பண்றேன் கேளுங்க. நான் ஸ்ரீலங்கால இருக்கேன். அப்ரைட்டை பத்தி தெரிய வந்தது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னார். இப்படிதான் அப்ரைட்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைடட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த டைமில் வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து நிறைய ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. அதுக்கப்புறம் தான் நானும் அப்ரைட் ஜாயின் ஆகி வந்து ப்ராஃபிட் வித் eBayன்னு சொல்லி ஒரு கோர்சஸ் செஞ்சு 1 மந்த்தால் 1 மந்த்துக்கு குறைவாக வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்தேன். அதுக்கு ஃபுல் காரணம் வந்து அப்ரைட் மட்டும்தான். இப்போ நான் என்ன தான் இதாக இருந்தாலும் அப்ரைட் தான் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. லெக்சர்ஸும் சரி, கிளாஸ் டைமில் லெக்சர்ஸ் வந்து கொடுக்குற லெக்சர்ஸும் சரி, லெக்சர்ஸ் முடிஞ்சு நமக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸோட பேசுகிறதும் சரி, அவங்க தான் எல்லா விதமான டவுட்டையும் வந்து எனக்கு கிளியர் பண்ணாங்க. 24 hours கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் கேட்டாலும் அவங்க வந்து நமக்கு அதுக்கான ரிப்ளையும் சரி, சொல்யூஷனும் சரி செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாங்க. அப்ரைட் சர்வீசஸ் வந்து இன்னும் நீடிக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஓகே. சோ இதுல பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து எங்கள அப்ரைட்ல படிச்ச ஸ்டூடண்ட். இப்ப இதுல எல்லாரதும் போடலாது. என்னடா இதுல நம்ம இந்த போட போனோம் அப்படின்னு சொன்னா ஸ்லைட் ஃபுல்லா அதான் போடணும். அதனால ஒரு 2 பேர் ஃபீட்பேக் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். சோ இவரும் அப்ரைட்ட பத்தின ஒரு ஃபீட்பேக்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அப்ரைட்ல eBay படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் தான். சோ அப்போ இவரோட ஃபீட்பேக்கும் ஒரு தரம் கேளுங்க. ஃபேமிலி, என் பேர் அர்ஷாத். நான் ஸ்ரீலங்காலேருந்து தான் பேசுகிறேன். அப்ரைட் பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒரு 2 வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இவங்க வேறு லெவல். இவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் எப்படின்னு சொன்னாக்கா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டுக்குள்ளே பேசி டீச் பண்ணக்கூடிய லெக்சரர்ஸ் அண்ட் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த லெவலில் டீச் பண்ணக்கூடிய லெக்சரர்ஸ் நீங்கள் எங்கேயுமே கண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஸ்கில் கெயின் பண்ணிக்கிறாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எப்படின்னு சொன்னாக்கா வந்து நீங்கள் எனி டைம் எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்டீங்க, வாய்ஸ் நோட், கால், மெசேஜ் எனி டைம் இப்படி கேட்டிருந்தாலும் வித் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் A to Z எக்ஸ்ப்ளனேஷனோட இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இவங்கள்ட்ட எப்படின்னு சொன்னாக்கா வந்து ஃபைவ் கோர்ஸில் தான் இவங்க ஜாயின் ஆகிருந்தேன். ஸோ ஃபைவரில் ஜாயின் ஆகி பிறகு eBay ஸ்டார்ட் பண்ணக்கோல எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டு இருந்த ஒரு லிஸ்ட்டில் அதில் நானும் ஒருத்தன் தான். பிறகு எப்படி சரி நான் eBay ஃபர்ஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகினேன். ஸோ என்னென்னு செஞ்சு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துச்சு எனக்கு இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, செகண்ட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ண போல இவங்க தான் எனக்கு பேக் போனாக இருந்து எனக்கு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. இல்லை ப்ரோ நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கேளும், இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் தந்தாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க எல்லா சைட்லேயும். ஸோ அந்த இதை வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ப்ராடக்டை வந்து நான் கண்டுபிடிச்சி
நான் அதை லிஸ்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸில் எனக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே வந்து எனக்கு எல்லாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு. நீங்களும் என்ன செய்யுங்க, அப்ரைட் ஃபேமிலி ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகி இவங்களோட என்னது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஒரு நாள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜாயின் ஆகி பாருங்கள் உங்களோட எப்படி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்களோட ஸ்கில்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி எனி டைம் எனி சப்போர்ட் தரத்துக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோன்னு சொல்கிறது அவங்க உண்மையிலுமே அது உண்மையான விஷயம் மட்டும் தான். ஜாயின் ஆகுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் பார்க்கலாம். ஸோ இதில் அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சைடில், அதாவது ஃபீட்பேக் கொடுக்குறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ஸோ அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ். ஸோ ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதிக அளவாக சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த eBay ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது eBayல நாங்கள் ஃபைனல் கிளாஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெட்ஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடிகிற டைம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து லாஸ்ட் செஷன் முடிகிற டைமில் நாங்கள் ஒரு ஃபீட்பேக் ஒன்று எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து எல்லாரும் சைட்ல இருந்து காமனா எடுப்போம், படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சைட்ல இருந்து எடுப்போம். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்ஸை வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா யூடியூப்ல வீடியோ வந்து போடுவோம். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸை யூடியூப்ல வந்து போடுவோம். அதுல இருக்கக்கூடிய சில ஸ்கிரீன்ஷாட்டையுமே நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க, லெக்சர்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சில லெக்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை அவங்க என்ன செய்ய போறாங்க அந்த இடத்துல கிளியரா சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த செஷனை ஃபுல்லா அட்டென்ட் பண்றதன் ஊடாக இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க eBay பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபைனல் கிளாஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய லவ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது லெக்சர்ஸ் மாற வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க அப்கிரேடுக்குள்ள வாரீங்க அப்படின்னா, அப்கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ரிவ்யூஸை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கூகுள் ரிவ்யூ அப்படின்னு சொல்றது ஓப்பனா இருக்கிற ஒரு விஷயம். யாரு வேணாலும் கூகுள் ரிவ்யூஸ் வந்து கொடுக்கலாம், கூகுள்ல இருக்குது. அப்போ அதுல இருக்கக்கூடிய ரிவ்யூஸும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4.9 ஸ்டார் ரிவ்யூ வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து அப்டேட்ல இருக்குது. ஆல்மோஸ்ட் 800 ரிவ்யூஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து 5 ஸ்டார்ல தான் நாங்க கீப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க அப்கிரேட்ல படிக்க போறதுனால அப்கிரேட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்கிரேட் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 கண்ட்ரில வந்து நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். 4 கண்ட்ரில ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அப்கிரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்ரீலங்காவில் தான். நிறைய பேர் கேட்குற விஷயம் இந்தியன் பேஸ்ட் கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல, ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்ல உருவாகினது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் தான். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து இந்தியாவில். ரைட், இந்தியாவில் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம், 2வது ரெஜிஸ்ட்ரேஷன். தென் அடுத்ததா வந்து ஜோர்ஜியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி USA. ஓகேவா? அமெரிக்கா எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பட் அமெரிக்காவில் இருக்கிறது வெர்ச்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுல வந்து மிச்சது எல்லாமே பிசிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிகலோ, அதாவது ஸ்ரீலங்காவில் பெட்டிகலோ டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, கொலம்புல ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி சென்னையிலையுமே இப்போ ஒரு நியூவா ஒரு பிரான்ச் வந்து நாங்க மணடில் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 2 மந்த்துக்குள்ள அதுல ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்தியாவிலையுமே வந்து நீங்க என்ன செய்யலாம், பிசிக்கல் பிரான்ச்சை வந்து மீட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த அப்கிரேடை பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், அப்கிரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அப்கிரேடை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வைஸ்ல இந்தியா வைஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா வைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிஹைண்ட் வூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். பிஹைண்ட் வூட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்கிரேட் CEO வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதையும் நீங்க இதுல பார்க்கலாம்.
ஓகே, அப்ரைட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பேஸ்ட் கம்பெனி தான். நாங்க வந்து எதை கைட் பண்ணோம்னு கேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எப்படி ஒரு ப்ராப்பரா வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்றது. ஏன்னா எல்லாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் பயப்படுறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்டே இல்லாத ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டுமே நாங்க ப்ராப்பரா வந்து கைட்லைன் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்றோம். அதுல 2 வகையான கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். முதலாவது கோர்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்ற கோர்சஸ். 2வது கோர்சஸ் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்ற கோர்சஸ். இது 2மே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியத்துல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கா இது வந்து நாங்க லங்காவில் வந்து 2 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரைட் சிஇஓ அஸ்பர் சார் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். ஸோ அவங்க இப்போ வந்து டிவி சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ யூடியூப் சேனலுக்கு வந்து கொடுத்த இன்டர்வியூ தான் இது. ஆல்மோஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா 1 மில்லியன் வியூஸுக்கு மேலதிகமாகவே வியூஸ் போயிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அதுல வெல்த்தான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆல்சோ அப்டேட்டை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பரா இருக்கலாம், தினகரன், வீரகேசரி, தமிழன், அதே மாதிரி வீரகேசரி அண்ட் ஒருவன், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே அப்டேட்டை பத்தின ஆர்டிகிள்ஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அப்டேட் வந்து /com, ஓகேவா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பேரு தான் ஒரு கம்பெனி ஒன்ற பேரு தான் /com. ஸோ அவங்களோட சைட்ல இருந்து நடத்தப்பட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டுமே வந்து நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ நாமினேட் ஆனது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அவார்டு உண்டும், அதே மாதிரி ப்ரொவின்சியல் வைஸ்ல ஃபர்ஸ்ட், அதாவது வின்னர் அப்படிங்கிற அவார்டு உண்டும் அப்டேட்னுடைய ஆன்லைன் எடுகேஷன் ப்ரொவைடர் அப்படிங்கிற கேட்டகரியில கிடைச்சிருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து அப்டேட்டுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க யூனிவர்சிட்டிஸோட வந்து கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா, யூனிவர்சிட்டின்னு சொல்லக்குள்ள ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ICST, அதாவது பெட்டிகலோ கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பஸ் வந்து இப்போ ரீசன் டைம்ல லான்ச் ஆகிருந்துச்சு. அதாவது கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி தானே அது, ICST அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேயுமே வந்து நாங்கள் அப்டேட் வந்து கொலாபரேஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்டேட்டர் சைட்ல இருந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஏன் eBay அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நிறைய, அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்த விஷயம் மட்டும் இல்லாம இப்ப ஏன் eBay நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ eBay பொறுத்த வரைக்கும், அதாவது ஆன்லைன் இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுல அமேசான் இருக்குது, டராஸ் இருக்குது, அப்படி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுகெல்லாம் இல்லாம நம்ம ஏன் eBay சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும், மற்ற மார்க்கெட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டைல் செல்லர் தான் அவங்க பண்றாங்க. பட் eBay பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல வந்து அவங்க பண்றாங்க. ஆக்ஷனும் அவங்க கிட்ட இருக்குது. ஓகேவா, eBayல ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்க, இப்ப eBay வந்து இருக்கு சரியா. நான் இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா eBay. ஸோ eBayல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம watch அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்சஸ் இருக்குது. ஸோ இதுல ஆக்ஷன் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஏலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப மூவிஸ்ல எல்லாம் வரும் தெரியுமா, படங்கள்ல எல்லாம் வந்து இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வந்திருக்குது, இதுல ஆரம்ப விலை வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய், இதுக்கு மேல அதிகமா ஏலம் கேட்கிறவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதோட கான்செப்ட் தான் இது. ஸோ ஏலம் அப்படிங்கிறது வந்து eBayலயும் இருக்குது. ஸோ eBayல மட்டும்தான், அதாவது இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏலம் அப்படிங்கிறது eBayல தான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாருங்க பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் கிளாஸுக்கு நம்ம டீடைல்டா படிப்போம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஓகே, இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும், இந்த ஜெமிஸ் அப்படிங்கிற இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்டார்டிங் பிரைஸ், அதாவது ஏலம் ஆரம்பிக்கப்பட்ட பிரைஸ் பாத்தீங்கன்னா 0.01, அதாவது 0.01க்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஏலத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து 0.06, 0.29, 49, 59, அதே மாதிரி 62, 75, 79 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பிரைஸ்ல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏலம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் 5 மணி தேதியில எண்ட் ஆகுது. ஸோ இது எண்ட் ஆகிற டைம்ல யாரு அதிக அளவான பிரைஸ் வந்து இடத்துல கேட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்யும், சேல் ஆகும். ஓகேவா, ஸோ இதைத்தான் நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற செட்டப் eBayல தான் இருக்குது, வேற எந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்லயும் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி eBay பொறுத்த வரைக்கும் eBayட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 10 to 15% வரைக்கும் உங்ககிட்ட கமிஷன் எடுப்பாங்க. டராஸ்ல எல்லாம் வந்து 20% வரைக்கும் எடுக்கிறாங்க. பட் eBay பொறுத்த வரைக்கும் 15% வரைக்கும் உங்ககிட்ட கமிஷன் எடுப்பாங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெடிட்டர்ஸ் வந்து நமக்கு குறைவு. eBay பொறுத்த வரைக்கும் கம்பெடிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அமேசான்ல எடுத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட செல்லர்ஸ் வந்து eBayல அமேசான்ல ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்கிறாங்க. eBayலயும் விக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் eBay கம்பேர் பண்ணக்குள்ள மத்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து அதிகளவான செல்லர்ஸ் வந்து பண்றாங்க. பட் eBayல வந்து என்ன சேல்ஸ் பண்றவங்களோட வீதம் வந்து குறைவு. அண்ட் eBay பத்தின ஒரு பேசிக் ஹிஸ்டரிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா eBay வந்து 1995ல உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? eBay உருவாக்கப்பட்டது வந்து 1995, அதாவது 1995. இப்ப நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல ஸ்கேம் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் வந்து உங்களை ஏமாத்திருப்பாங்க. அதாவது ₹1000 தாங்க, நான் உங்களுக்கு ₹2000 தருவேன். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல இன்னைக்கு மார்னிங் வந்துச்சு ஒரு கேர்ள், ஒரு ஆள் தான் கால் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஐடியா இல்ல. பட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட் வந்து 25 மில்லியன். ஓகேவா? 25 மில்லியன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கல. ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னா என்ன, ஏதோ ஒரு ஸ்கேம்ல கொண்டு போய் அவங்க காசை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுமே வந்து வரும். பட் எந்த ஒரு விஷயமும் தெரியாம நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல eBay பொறுத்த வரைக்கும், நான் ஏன் இது சொல்றேன்னா, eBay பொறுத்த வரைக்கும் 1995 மேபி நீங்க பிறக்கிறதுக்கு முதல் இருந்து கூட eBay வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ரன் ஆயிட்டு இருக்கலாம். சிலவங்க 1995க்கு பிறகுதான் பிறந்தவங்க இருப்பீங்க. அப்போ eBay வந்து 1995ல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ eBayல நீங்க ட்ரஸ்டபிளா என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா eBayல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? eBayல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க யாருக்கும் eBayல கொண்டு போய் காசு கொடுக்க போறது இல்ல. வர ப்ராடக்ட்டை அதுல காசு எடுத்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஷிப் பண்ண போறீங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்க அதுல பண்ண போற விஷயம். ஓகேவா? ஸோ அதையும் கிளியரா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா eBay பொறுத்த வரைக்கும் eBayல ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களோட கவுண்ட் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களோட கவுண்ட். ஓகே. ஸோ இதுல என்னுடைய ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகல அப்படின்னு சொல்லி 2 பேர் மெசேஜ் போட்டுக்கிறீங்க. இப்போ கிளியரா எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா, எனக்கு கொஞ்சம் கிளியரா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. ராஜசிங்கம் ப்ரூ அண்ட் ஃபஹத் பிரதர் கிளியரா இருக்குதா? செட்ல சொல்லுங்க, செட்ல சொல்லுங்க. ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? கொஞ்சம் இருங்க. ஓகே. இப்போ கிளியரா? இப்போ கிளியரா இருக்குதான்னு சொல்லுங்க. யா, ஓகே. ஓகே. ஸோ கிளியர் இல்லைன்னா ஆல்ரெடியே சொல்லிடுங்க. ஓகேவா? சரி. இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். eBay பொறுத்த வரைக்கும் eBayல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்குறவங்க பாத்தீங்கன்னா, eBayல இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்குறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாருண்டா, இதுல அதிகளவா eBayல ப்ராடக்ட் வாங்குறவங்க வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 31%, சாரி, இதுல ப்ராடக்ட்டை வந்து விக்கிறவங்களோட கவுண்ட் வந்து போட்டிருக்குது. ஸோ eBay பொறுத்த வரைக்கும் 75% கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ் கஸ்டமர்ஸ் தான். அது வேற கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறது வந்து ப்ராடக்ட்டை விக்கிறவங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க விக்கிறாங்க. அதே மாதிரி யூகேல இருக்கிறவங்க விக்கிறாங்க. ஜெர்மன்ல இருக்கிறவங்க, சைனாவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியா, இத்தாலி அப்படின்னு சொல்லி மத்த நாடுகள்ல இருக்கிறவங்க விக்கிறாங்க. ஸோ இதுல மெயினா விக்கிறது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் விக்கிறாங்க. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா eBayல ப்ராடக்ட்டை வாங்குறவங்களோட கவுண்ட், அதாவது ப்ராடக்ட்டை போய் வாங்குறவங்களோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 75% ஆஃப் த கஸ்டமர்ஸ், அதாவது eBayல இருக்கக்கூடிய 75% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்யறாங்க, ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு செட்ல சொல்லுங்க பார்ப்போம். வாட் யூ திங்க் யூ ஹேட், அதாவது eBayல
என்ன மாதிரி ப்ராடக்ட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்றீங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்டை விற்கலாம்? சேட்ல சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பேசுங்க. 1, 2 மட்டும் பேர் மட்டும் பேசாம சேட்ல எல்லாரும் பேசுங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களோட மைண்டுக்குள்ள இப்போ நான் லீவ்ஸ் ஐட்டம் அதே மாதிரி வாட்ச், டீ ஷர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் காட்டுனோனே உங்களோட மைண்டுக்கு வந்திருக்கு நான் இதெல்லாம் விக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து விக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்றீங்க? ஓகே. இதுல வந்து கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் கேண்டில்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், சாரி நோ ஐடியா, எஃப்எம்சிஜி, handmade item, leaves item, resin artwork, handcraft item, t-shirt, electric product, எல்லானும் எதுவும் ஐடியா ஓகே ஐடியா இல்ல. ஓகே டை கிராஃப்ட், ஃபோன் அக்சசரிஸ், டெய்லி யூஸ் பண்ற, possible to sell vacuum dry foods, handmade products, spices அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ல வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் தான். ஸோ இதுல டிஷர்ட்ஸுமே வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. கரெக்டா நிறைய பேர் வந்து டிஷர்ட்ஸும் சொல்லியிருப்பீங்க. ஸோ eBay பொறுத்த வரைக்கும் டிஷர்ட்ஸுமே வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதிகமான ட்ரெண்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள டிஷர்ட்டுமே வந்து என்ன eBayல நல்லா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட். அதோட சேர்த்து ஷூஸும் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஷூஸை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் ஷூஸ் வந்து நம்மளால விற்க முடியாது. நம்ம கிளாஸுக்குள்ள பார்ப்போம். பட் ஷூஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா இருக்கக்கூடிய பிராண்ட் இல்லாத ஷூஸ் வந்து நீங்க eBayல சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பிராண்டட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட், அதே மாதிரி பேக் ஐட்டம், லேப்டாப் பேக்ஸ், அதே மாதிரி வாட்சஸ் அண்ட் அதே மாதிரி இப்போ பைக் ரிலவெண்டான எக்ஸசரிஸ் இருக்கு தானே. ஸோ அந்த மாதிரி எக்ஸசரிஸுமே வந்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க eBayல ஒரு ப்ராடக்ட்டை விற்க வாரீங்க அப்படின்னா eBayல ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல eBayல ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்குரிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டு குளோபல் பையர்ஸ். அதாவது eBayல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து விற்க போறீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பையர்ஸுக்கும் உங்களால ப்ராடக்ட்டை விற்க முடியும். அதே மாதிரி வெப்சைட்ன்னு சொல்லி நீங்க ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் eBayலயே நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட். நீங்க eBay ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு காஸ்ட் இருக்க போறது இல்ல. அதே மாதிரி eBay ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ப்ரோஸ். நீங்க பிகினரா இருந்தாலும் eBayல வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ப்ரோ லெவல்ல இருந்தாலும், ப்ரோன்னு சொன்னா என்ன, நீங்க பிகினர் இல்லாம உங்களுக்கு ஆல்ரெடி eBay பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இ-காமர்ஸ் பத்தி ஐடியா இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், eBay வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க eBay ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய மெயினான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா லேப்டாப் அல்லது வந்து மொபைல் ஃபோன் இருக்கணும். பட் லேப்டாப்ங்கிறது வந்து மெடிடரி. ஓகேவா? மொபைல் ஃபோன்ல மட்டும் பண்ண இயலாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் ஃபோன்ல பண்ணலாம். பட் மொபைல் ஃபோன்ல பண்றதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷிப்பிங் சப்ளையர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எந்த ஷிப்பிங் ஊடாக, அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க eBayல ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் எடுத்துட்டீங்க. சரியா? eBayல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்க. இப்ப அந்த ப்ராடக்ட்டை அனுப்பணுமே. அது நம்ம எதனூடாக அனுப்புவோம்? இப்போ நம்ம மோஸ்ட்லி அனுப்ப போறது போஸ்ட் ஆஃபீஸ் தான். நம்ம அது கிளாஸுக்குள்ள படிப்போம். அப்போ இந்த இடத்துல லேப்டாப், ஃபோன் வந்து நீங்க eBay அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கும் அதுல நீங்க ஒர்க் பண்றதுக்கும் தேவைப்படும். வார ஆர்டரை நீங்க ஷிப் பண்றதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு ஷிப்பிங் மெத்தட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்சோ வரக்கூடிய காசை நீங்க வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு பெயினியர் தேவைப்படும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். வரக்கூடிய பேமெண்ட் வந்து நீங்க வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு பெயினியர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். ஸோ இது 3ம் இருக்குதுன்னு சொன்னாலே நீங்க eBayல வந்து என்ன சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம். இதுல பெயினியரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு பெயினியர் வந்து பேன். ஓகேவா? ஸ்ரீலங்காக்கு பெயினியர் வந்து பேன். ஸோ பெயினியர் வந்து பேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி ப்ரோ eBay பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுல பெயினியர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம்.
ஓகே. இதுல நம்ம பேனியர் அக்கவுண்ட சைன் அப் பண்றதுக்கு போனோம் அப்படின்னா, இப்ப சும்மா போய் காட்டுறேன். இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு ஸ்ரீலங்காவுல இருந்து இந்த மாதிரி பேனியர் அக்கவுண்ட கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இதுல கிரியேட் பண்றது வருது தானே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் அதுல உங்களுக்கு காட்டுறேன். சும்மா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் குடுத்துட்டு வரேன் பொறுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிய தேடினோம்னா, ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இந்த இடத்துல இருக்காது. ஓகேவா? ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஓகே. ஸ்பெயினுக்கு மேல இருக்கும் வளமையா. ஓகேவா? சாரி, ஸ்பெயினுக்கு கீழ இருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காது. ஸோ நீங்க எங்க தேடினாலும் இதுல ஸ்ரீலங்கா என்ன செய்யாது? இருக்க போறது இல்ல. ஓகேவா? அப்ப எப்படி நம்ம பெயினியர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? இதுல இப்ப பெயினியர் அக்கவுண்ட்னா eBayல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி வித்ட்ராவல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? eBayல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்ட்ராவல் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பெயினியர் அக்கவுண்ட் தான். பட் பெயினியர் அக்கவுண்ட் ஸ்ரீலங்காக்கு அவைலபிள் இல்லைன்னா எப்படி பண்ற? ஸோ இது நாம கிளாஸ்ல சொல்லி தருவோம். நாம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒபிஷியலா eBay ஊடாகவே கிரியேட் பண்ணலாம். இப்ப பெயினியர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண இயலாது அப்படின்னு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறாங்களே தவிர, நீங்க என்ன செய்ய முடியும்? eBay ஊடாக, அதாவது நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணக்கூடிய மார்க்கெட் பிளேஸஸ் ஊடாக பண்ணலாம். இப்ப eBay ஊடாகவோ அல்லது Fiverr ஊடாக அல்லது வந்து Sprout Gigs அந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஊடாக நீங்க என்ன செய்யலாம்? இன்கம் வந்து வித்ட்ராவல் எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி eBayல இருக்கக்கூடிய டாப் செல்லிங் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிஸ் வந்து அதிகமா சேல் ஆகும். அதாவது ஃபோன் ரிலவென்டான அக்சஸரீஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர், ஐபேட் இந்த மாதிரி அக்சஸரீஸ் வந்து சேல் ஆகும். அதே மாதிரி ஃபேஷன் ரிலவென்ட் ஆனது. ஃபேஷன் சொன்னா ஷூஸ், அதே மாதிரி டிரெஸ்ஸஸ் ஐட்டம், அதே மாதிரி வுமென்ஸ் நெயில் பாலிஷ் அந்த மாதிரி டிசைனிங் ப்ராடக்ட்டுமே வந்து என்ன eBayல வந்து அதிக அளவா சேல் ஆகும். அதே மாதிரி கரெக்டிபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி அதிகளவான ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஹோம் குட்ஸ், வீட்டு ரிலவென்டான ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அதிக அளவா சேல் ஆகும். அண்ட் இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் சேல் ஆகும், சேல் ஆகும், சேல் ஆகும்னு வாயால சொல்றத விட, நாம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இது கூகுள்னாலேயே ஒபிஷியலா குடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி eBay அனலிட்டிக்ஸ். ஸோ இது eBayனால ஒபிஷியலா குடுத்திருக்கிற விஷயம். இது 2மே வந்து டோட்டலி ஃப்ரீ. eBayயும் கூகுள் ட்ரெண்ட்ஸும் ஃப்ரீ. ஸோ இதுல நாம என்ன செய்யலாம்? ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட்ட அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜிக் அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பெய்டு. இதுக்கு வந்து என்ன செய்யணும்? நீங்க காசு குடுக்கணும். பட் இது 2லயுமே வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஃப்ரீயாவே ப்ராடக்ட்ட வந்து என்ன செய்யலாம்? செக் பண்ணலாம். அப்போ இத பத்தி நாங்க என்ன செய்வோம்? கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ணி தருவோம். ஓகேவா? சரி. இப்ப eBayல நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா, என்ன ப்ராடக்ட்ட போட்டு சேல்ஸ் பண்ற? eBayல என்ன ப்ராடக்ட்ட போட்டு சேல்ஸ் பண்ற? இப்ப உங்களோட கையில ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்போ என்ன கான்செப்ட்ல நம்மளால சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், லோக்கல் மார்க்கெட் பிளேஸ், செல்லிங் ப்ரீ ஓவுண்ட் ஐட்டம், டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல அ 2 டைப் ஆஃப் மெத்தட் டூ ஏர்ன் ஆன் eBay. ஸோ eBayலயே நீங்க ஏர்ன் பண்றதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ட்ராப் ஷிப்பிங், இன்னொன்று வந்து டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ இத நான் நல்லா விளங்கப்படுத்துறேன் பார்த்துக்கொள்ளுங்க. ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. ரைட்? இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. இந்த இடத்துல கஸ்டமர் இருப்பாரு. சரியா? கஸ்டமர் இருப்பாரு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, AliExpressல இருக்கக்கூடிய கொஞ்சம் இருங்க. நான் இதுல கீறி காட்டுறேன்.
ஓகே. இப்ப AliExpressல இருக்கக்கூடிய ஒரு $15 ப்ராடக்ட் ஓகேவா? இதுல நீங்க AliExpressல இருக்கிற ஒரு $15 ப்ராடக்ட் வந்து நீங்க என்ன செய்றீங்க இந்த இடத்துல AliExpressல இருக்கிறதுல நீங்க சூஸ் பண்றீங்க $15 ரைட். இதே ப்ராடக்ட் ஓகேவா? இதே ப்ராடக்ட் நீங்க என்ன செய்றீங்க eBayல கொண்டு வந்து போடுறீங்க. இதே ப்ராடக்ட் நீங்க eBayல கொண்டு வந்து போடுறீங்க. ஒரு $23க்கு வந்து போடுறீங்க. ஓகேவா? eBayல கொண்டு வந்து $23க்கு போடுறீங்க. இப்போ இந்த இடத்துல இப்ப நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க eBayல தான் ப்ராடக்ட்ட வந்து வாங்க போறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் eBayல தான் ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. சரி, இப்ப eBayல இருந்து வாங்க போக்குல அந்த eBayட ப்ராடக்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு காட்டும்? $23 காட்டும். அப்ப இவர் என்ன செய்ய போறாரு? கஸ்டமர் $23க்கு அந்த ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண போறார். $23க்கு அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா, அந்த $23 வந்து என்ன செய்ய போகுது? உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப இந்த $23ல $7 நீங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய $15 சாரி $8 வரும் இதுல. அப்ப $8 நீங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய $15க்கு AliExpressல இருக்கிற அந்த ப்ராடக்ட்க்கு நீங்க ஆர்டர் போட்டு விட்டீங்கன்னா, அது டைரக்ட்டா என்ன செய்யும்? கஸ்டமர்ட்ட போய் தரும். இதுக்கு தான் சொல்லுவாங்க ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ட்ராப் ஷிப்பிங். அதாவது உங்களோட கையில இந்த ப்ராடக்ட் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட கையில கிடையாது. இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி AliExpressல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ட போட்டு விக்க போறீங்க. இப்ப இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் வந்த உடனே eBayல ஆர்டர் வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல AliExpressல இருக்கு தானே அந்த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆர்டர போட போறீங்க. AliExpressல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்க்கு வந்து நீங்க ஆர்டர போட போறீங்க. அப்ப இந்த ப்ராடக்ட்ட ஆர்டர் போட்ட உடனே இந்த ப்ராடக்ட் என்ன செய்ய போறாங்க? இவருக்கு டெலிவரி பண்ண போறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம். இப்ப நான் ஆர்டர் போட்டேன்னா எப்படி ப்ரோ? அவருக்கு அந்த ஆர்டர் போய் ரிசீவ் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோ எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இந்த AliExpressல ஆர்டர் போடுற டைம்ல கஸ்டமர் அட்ரஸ் அதாவது எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ஒரு அட்ரஸ் நீங்க குடுப்பீங்க. ஓகேவா? அந்த அட்ரஸ் அந்த இருக்கக்கூடிய பையர் அட்ரஸ போட்டு விட்டீங்கன்னு சொன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்ய போகுது? டைரக்ட்டாவே AliExpressல இருந்து இவரோட வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஓகேவா? இத பத்தி நம்ம நல்ல டீப்பாவே வந்து என்ன செய்வோம்? கிளாஸுக்குள்ள கிளியரா படிப்போம். சரியா? ஓகே. சோ இத வந்து சொல்லுவாங்க என்ன? ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஷிப்பிங். டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் என்னன்னா, இது வந்து பெருசா ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. இந்த இடத்துல உங்களோட கையில ப்ராடக்ட் இருக்கும். ஓகேவா? உங்களோட கையில இருக்கும் ப்ராடக்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மேங்கோ லீவ்ஸ் மாரி ப்ராடக்ட். சோ இத என்ன செய்ய போறீங்க? நீங்க eBayல உங்களோட ஓன் பிரைஸ்க்கு வந்து இந்த இடத்துல நீங்க லிஸ்ட் பண்ண போறீங்க. அந்த பிரைஸ்க்கு இவர் என்ன செய்ய போறாரு? உங்ககிட்ட வாங்க போறாரு. அதுல காசு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது. இவருக்கு டைரக்ட்டாவே நீங்க என்ன செய்ய போறீங்க? போஸ்ட் ஆபீஸ் ஊடாகவோ அல்லது ஒரு ஷிப்பிங் சர்வீஸ் ஊடாகவோ அந்த ப்ராடக்ட்ட நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அவருக்கு டைரக்ட்டாவே அனுப்பிடுவீங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு. அப்ப நீங்க டைரக்ட் ஷிப்பிங் ஊடாகவும் ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங் ஊடாகவும் நீங்க ப்ராடக்ட்ட வந்து என்ன செய்யலாம்? சேல்ஸ் பண்ணலாம். இது 2ம் தான் eBayல நீங்க ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறை. ஓகேவா? சோ இத கிளியரா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம இது டீப்பா படிப்போம் கிளாஸ்க்குள்ள. ஓகே. அடுத்தது வந்து eBayல என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் போடலாம். அதாவது நீங்க ஓனா தயாரிக்கிறீங்க. உங்ககிட்ட ஓன் புரொடக்ஷன் இருக்குது. நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னாலும், அதையும் நீங்க eBayல சேல்ஸ் பண்ணலாம். அல்லது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஷர்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றான். இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பேக் ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரி உங்களோட தெரிஞ்சவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க என்ன செய்யலாம்? அதுக்குரிய ப்ராடக்ட்டையுமே வந்து eBayல போடலாம். ஓகேவா? சோ அப்ப மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்க போடலாம். அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸஸ்ல இருந்து பார்க்கலாம். லோக்கல் மார்க்கெட் பிளேஸஸ்ன்னு சொன்னா, இப்ப டராஸ் இருக்குது ஸ்ரீலங்காவுல, இந்தியாவுல அமேசான் இருக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட நீங்க வாங்கி, நீங்க eBayல போட்டு டைரக்ட்டா அனுப்பி சேல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டிபெண்ட்ஸ் டெலிவரி டைம் இதெல்லாம் நம்ம கிளாஸ்க்கு பார்ப்போம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ப்ராடக்ட்ட வந்து ஸ்டோர் பண்ணி அதுல போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? அதிக அளவா சேல்ஸ் வரும். அதே மாதிரி ப்ரீ ஓன்ட் ஐட்டம். ப்ரீ ஓன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, உங்ககிட்ட யூஸ் பண்ண ப்ராடக்ட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்கள் இருக்குன்னு தானே. அத நீங்க eBayல என்ன செய்யலாம்? சேல்ஸ் பண்ணலாம். பட் இது விண்டேஜ் ப்ராடக்ட். இப்ப பழைய காலத்து வாட்ச் அல்லது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பழைய ப்ராடக்ட்கள்ன்னு சொன்னா, நீங்க என்ன செய்ய முடியும்? இத சேல்ஸ் பண்ண முடியும்.
ஓகே, அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீங்க eBayல வந்து எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். இப்ப டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொன்னது என்னன்னா, இப்ப சாஃப்ட்வேர்ஸ் ஐட்டமா இருக்கலாம், அல்லது இந்த கென்வா, அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல இப்போ ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதுகளை நீங்க eBayல போட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது கிளியரா உங்களுக்கு கிளாஸ்ல என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை வந்து உங்களால சேல் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இப்ப கென்வா அப்படின்னு சொன்னா நீங்க கென்வா வந்து என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு ஆன்லைனோட டெலிவரி பண்ணலாம். இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா eBayட ப்ராஃபிட் மார்ஜின். eBayல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜினை பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவா இருக்கும். ஓகேவா, அதிக அளவா இருக்கும். ஏன் அதிக அளவா இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க eBayல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எந்த அளவுக்கு நீங்க செக் பண்ணுவீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்ளுங்க, நாம இதுல eBayல பார்த்தோம் ஒரு ப்ராடக்ட் சமஹன். ரைட், இப்ப சமஹன்ல 100 பாக்கெட்ஸ் இருக்கிறது ஸ்ரீலங்காவுல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5000. ஸோ இதுல 100 பேக்கெட் இருக்கிறது வந்து 5000. ஓகேவா, அப்ப இதுல 100 பேக்கெட் இருக்கிறது eBayல எவ்வளவுக்கு விற்கிறாங்க, $65 விற்கிறாங்க. $65 சொல்றது எவ்வளவு, $65 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000. ஓகேவா, 19,000. அப்ப 19,000 ரூபா வந்து 19,000 ரூபா உங்களுக்கு ஓர்டரா கிடைக்க போகுது. அதுல நீங்க இதுக்கு செலவழிக்க போற காசு எவ்வளவு, வெறும் 5,000 ரூபா. நீங்க ஷிப் பண்றதுக்கு ஒரு 4,000 ரூபா போகுது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மொத்தமாவே வந்து என்ன 10,000 ரூபா காசு ப்ராஃபிட்டா கிடைக்க போகுது. ஓகே, eBayல கமிஷன் ஒரு 2,000 3,000 போகுதுன்னு சொன்னாலும் குறைஞ்சது ஒரு 5,000 7,000 மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கமிஷன் வந்து இந்த சமஹன் பாக்கெட்ல கிடைக்க போகுது. அப்ப உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன அதிகமா இருக்கும். eBayல லொஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, eBayலயும் லொஸ்ட் இருக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். எந்த அளவுக்கு ரேரா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க அனுப்புற ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆகுது அல்லது ரிட்டர்ன் வருது அப்படின்னா நீங்க ஷிப் பண்ண காசு வந்து உங்களுக்கு லொஸ்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க பெக் பண்ணின கவருக்குரிய காசு லொஸ்டா இருக்கும். பட் அநேகமா லொஸ்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ் இல்லை. பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒன் டைம்ல டெலிவரி ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இது அப்டேட்டால ஒஃபீஷியலா நாங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பேஜ் தான் இது. eBayட ஃபீயை கால்குலேட் பண்றதுக்கும் அதே மாதிரி ஷிப்பிங்கை கால்குலேட் பண்றதுக்கு, eBayல இருக்கக்கூடிய ஷிப்பிங் காசை கால்குலேட் பண்றதுக்கும் அதே மாதிரி eBayல இருக்கக்கூடிய ஃபீஸ், eBayல உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்குரிய வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து என்ன செய்வோம், கிளியரா படிப்போம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ற, இதெல்லாம் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது கிளியரா நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து படிப்போம். ஓகே, அதே மாதிரி eBay பொறுத்த வரைக்கும் நீங்க சில ப்ராடக்ட்கள் வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ eBayல வந்து நீங்க லிஸ்ட் பண்ண முடியாது. இப்ப கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், டயமண்டா இருக்கலாம், அதே மாதிரி எரிபற்றக்கூடிய பொருட்களா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்கள் வந்து நீங்க eBayல வந்து இதெல்லாமே வந்து eBayல சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு இல்ல. நீங்க நல்ல விலையை கொள்ளணும், eBayல விற்க முடியாது அப்படின்னு இல்ல. இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவுல இருந்து இந்தியாவுல இருந்து அனுப்ப முடியாது. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு கோல்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ற பாருங்க, eBayல கோல்டு இருக்குதான்னு பாப்போம். சோ இதுல பாருங்க, சோ இதுல பாருங்க eBayல வந்து 18 கேரட் கோல்டு இருக்குது. ஓகேவா, 18 கேரட் இருக்குது, 14 கேரட் இருக்குது. ஸோ eBayல வந்து என்ன கோல்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஓகேவா, ஸோ 14 கேரட் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இதுல பாருங்க 18 கேரட். ரைட், அப்போ eBayலயுமே வந்து கோல்டு சேல்ஸ் பண்றாங்க, பண்றேன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. பட் இந்த இடத்துல நம்மளால ஸ்ரீலங்காவில இருந்து இந்தியாவில இருந்து கோல்டு ஐட்டம் எல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. ஸோ இதுவும் நம்ம டெப்தா கிளாஸ்ல வந்து படிப்போம். அதே மாதிரி இந்த செஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் நாட் வில்லிங் டு புட் அன் எஃபோர்ட், அதாவது உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு முயற்சி செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு முயற்சி எல்லாம் செய்யலாது அப்படிங்கிறவங்களுக்கு சுட்டபிள் இல்லை. அதே மாதிரி குயிக் ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்பீங்க, நான் இன்னைக்கு நைட்டுக்கு eBay கொண்டு வந்துட்டு படுத்தா காலையில எனக்கு 1 கோடி ரூபாய் காசு வந்திருக்கணும், நோ சான்ஸ், நோ வே. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால வந்து இது சூட்டபிள் இல்லை. அதே மாதிரி யூ ஆர் நாட் ரெடி டு லேர்ன்,
அதாவது கிளாஸ் ஒரு 12 சாப்டர் தான். அப்ப அந்த 12 சாப்டரையுமே வந்து குந்தி இருந்துகிட்டு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது சூட்டபிள் இல்லை. அதே மாதிரி அன்கம்ஃபர்டபுள் வித் ஆன்லைன் சிஸ்டம், அதாவது கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் போகுது, ஜூம்ல தான் போகுது. அப்ப டீம்ல தான் போகுது. அப்ப இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு இது சூட்டபிள் இல்லை. அதே மாதிரி யூ கான் கமிட் ஃபார் ஜஸ்ட் 12 days. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 நாளைக்கு தான் இந்த கிளாஸ் நடக்க போகுது. அப்ப 12 நாளைக்குரிய கிளாஸஸ்ல உங்களால கமிட் ஆகி படிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு சூட்டபிள் இல்லை. அதே மாதிரி யூ ஆர் ப்ரிஃபர் வெயிட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தி ஆக்ஷன், அதாவது உங்களுக்கு உடனே வேலை செய்யறதுக்கு மாச்சல். இப்ப இன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்ல ப்ரோ நாளை பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறீங்கன்னு சொன்னாலும் இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை. அன்னன்னைக்கு சொல்ற விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், கிளியரா பண்ணணும். ஸோ எங்கட கைட்லைன்ஸ் இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணணும். இதெல்லாம் பண்ற கஷ்டம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிள் இல்லை. ரைட், இதுல நம்ம படிப்பிக்க போற விஷயங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டைம் டேபிளுமே வந்து நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து வாங்கி எடுக்கலாம். eBay அக்கௌண்ட் கிரியேஷன்ல இருந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றது, லிஸ்ட் பண்றது, ப்ராடக்ட் ஐடியாவில் இருந்து உங்களோட காசை பேங்குக்கு விட்ரோல் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் நாங்களே உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டா கத்து தருவோம். ஓகே, ஸோ இந்த eBay-னுடைய செஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 27,500 ரூபாயும், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 12,500. அதாவது இந்த 20 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சேம் தான். ரைட், இப்போ இதுல 20 அப்படின்னு இல்லை, இது மொத்தமாவே 20 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சேம் தான். அதுக்கு மேலதிகமா நீங்க வாரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 30,000 தான் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து இதுல பார்க்கலாம், நீங்க 29 பேர் இருக்கிறீங்க, ஆல்ரெடி 20 பேர் வந்து கமிட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 40 மெம்பர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்ப இதுக்கு பிறகு நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொன்னா 30,000 பே பண்ணி தான் இந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். அண்ட் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்க 14,000 பே பண்ணி ஜாயின் பண்ண இந்தியன் மணி. அண்ட் இந்த கோர்ஸ் எக்ஸஸ் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு நாங்க ரெக்கார்டிங் செஷனாவே தந்துடுவோம். ரெக்கார்டிங்ஸும் வந்து கிடைக்கும். 1 மந்த்துக்கு நீங்க அதுக்குரிய எக்ஸஸையும் வந்து பார்த்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து இந்த செஷன் வந்து எண்ட் ஆகிற டைமுக்கு வந்துட்டோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டர்னல் இருக்கும். அப்போ அதுக்கு இடையில உங்களுக்கு வேற ஏதாச்சும் கிளாஸ்ல வந்து நீங்க இதுல ஜாயின் ஆகிறதுக்கு யாராச்சும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், தாராளமா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இல்ல உங்களுக்கு ஓகே இதுக்கு பிறகு வந்து கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு eBay relevant ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னு சொன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுவோம். டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். அப்ப அன்மியூட் பண்ணி பேசலாம். டவுட் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இதோடைய வந்து செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? ஓகே, கிரோஷன். ஓகே, கிரோஷன் அன்மியூட் பண்றீங்களா? கிரோஷன் அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா ஓகே. ஹலோ, யா சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இதுல ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறோம், ஓகே. மற்றது எனக்கு இதுல தெரிஞ்சுக்கொள்ளணும், இப்போ ஹேண்ட்மேடா நாங்க வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் விற்க கேளுமா? ஆமா, இதுல இப்ப நீங்க போட போற ப்ராடக்ட பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? நீங்க போட போற ப்ராடக்ட பொறுத்து தான் இருக்குது. சம்டைம் இப்போ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ கிளே இருக்கு தானே. ஸோ கிளேல நீங்க ஏதாச்சும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா eBayல சேல்ஸ் பண்ணலாம். ஆனா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் விட அனுப்பல, அது டேமேஜ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் உங்களை அனுப்ப முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ப்ராடக்ட் சொல்றேன், நீங்க ஹேண்ட்மேட்ல வந்து பவுடர் ஐட்டம் விற்கிறீங்க, பவுடர்ன்னு சொன்னா இப்போ லீஃப் பவுடர், அதே மாதிரி அந்த மாதிரி பவுடர் ஐட்டம் விற்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், eBayல போட்டு விற்கலாம். அப்ப டிபெண்ட்ஸ் நீங்க போட போற ப்ராடக்ட பொறுத்து தான் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு அரிசியில பேர் எழுதுவாங்களே. ஓகே, அரிசியில பேர் எழுதுறது அப்படிங்கிறது நாம eBayல சேல்ஸ் பண்ணலாம், பண்ண இயலாதுன்னு இல்ல. ஆனா அரிசியில பேர் எழுதுறது அப்படிங்கிறது யாரு வாங்குவாங்கிறது சும்மா யோசிச்சு பாருங்க.
ஓகேவா? இப்ப நம்ம ப்ராடக்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ப்ராடக்ட்டும் போடக்கூடாது. இப்ப அரிசியில பேர் எழுதுறது யாரு வாங்குவா? கப்புள்ஸா இருக்கிறவங்க வாங்குவாங்க. கரெக்ட்டா? பட் இந்த கல்ச்சர் வந்து யாருகிட்ட அதிக அளவா இருக்குன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுல இருக்கிறவங்க, இந்தியாவுல இருக்கிறவங்க தான் அதிக அளவா வாங்குவாங்க. யுஎஸ்ல இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. வா வாங்க மாட்டாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் போமாட்டாங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ப்ராடக்ட்ல நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம கிளாஸுக்குள்ள படிப்போம். அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரும். என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போட்டா சேல் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே, ஓகே. ஹிரோஷ். அடுத்தது வந்து ஜே சந்திரன் அட்மிட் பண்றீங்களா? சொல்லுங்க. அந்த ட்ராப் ஷாப்பிங்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. விலங்குல ஜெயச்சந்திரன். ட்ராப் ஷாப்பிங் சொல்றது எனக்கு கொஞ்சம் பிடிப்படலண்ணா. ஓகே. இஷ்யூண்ட் இல்ல. ஓகேவா? ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப நம்மகிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். நம்ம அது கிளாஸ்ல தெளிவா படிப்போம். எப்படி பண்றது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல தெளிவா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகே. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து ராமபாலா அட்மிட் பண்றீங்களா? ராமபாலா இருக்கிறீங்களா? சார் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. சார் இப்போ இதுக்கு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பண்ண முடியுமா சார்? மல்டி ப்ராடக்ட் பண்ணலாமா? இல்ல. மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போடலாம். அது ப்ராடக்ட் வந்து அதிக அளவான ப்ராடக்ட் நம்மளால போட முடியும். நமக்கு செல்லிங் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தருவாங்க. அப்போ என்ன மாதிரி செல்லிங் லிமிட் வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கிளாஸ்லயே படிப்போம். கேட்டகரி டிஃபரெண்ட் கேட்டகரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரியில போக முடியாது. ஸ்டார்டிங்ல நம்ம 2 கேட்டகரிலாம் போகணும். இப்ப கேட்டகரி அடுத்து என்ன ப்ராடக்ட்லாம் போட முடியும் அப்படிங்கிறத நாங்க சொல்லி தருவோம். ஓகேவா? கிளாஸுக்குள்ள நம்ம எல்லாம் தெளிவா படிப்போம். அடுத்து சார் சர்டிபிகேட் வந்து பிராண்ட் வந்து இதுக்கு ஸ்பெசிபிக் பிராண்ட் வச்சு தான் பண்ண முடியுமா சார்? இல்ல பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கலே பண்ண முடியுமா சார்? இப்ப நீங்க பிராண்ட் வைஸ்ல போறீங்கன்னா அந்த பிராண்ட் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இல்ல நீங்க ஜெனரலா இருக்க ப்ராடக்ட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா சர்டிபிகேட் தேவையில்லை. இதெல்லாம் இப்ப நம்ம இஷ்யூண்ட் இல்ல. நாங்க படிச்சு தருவோம். கிளாஸுக்குள்ள அதெல்லாம் தெளிவா சொல்லி தருவோம். சரியா? அது போக சார் சர்டிபிகேட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சர்டிபிகேட் தேவையா சார்? இல்ல அதான் சொல்றேன். இப்போ ப்ராடக்ட்ட பொறுத்த வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வைங்க, ஐபோன் ப்ராடக்ட் நீங்க விக்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்டிபிகேட் தேவை. ஆமா சார். ஓகேவா? அப்படியே அந்த கிளாஸ்ல உங்களுக்கு அது சொல்லி தரும். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்க போட போறீங்க, தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி தருவோம். ஓகே சார். ஓகே ராமபால். ஓகே. ஸோ எல்லார டவுட்டையுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, செஷனுக்குள்ளேயே வரப்போறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இது நாளைக்கு யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவாங்க. அப்ப டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, யூடியூப்லயுமே வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிறகு வரக்கூடிய செஷன்ஸ் தான் நம்ம டீப்பாவே வந்து போவோம். ஓகேவா? டீப்பா வந்து போவோம். அப்ப அதுல வந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகள வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ஓகே. இதுல ராமபாலா பிரதர் ஓகே. மரியம் சிஸ்டர் அட்மிட் பண்றீங்களா? கேக்குதா பேசுறேன்? ஹலோ. உங்களோட வாய்ஸ் வந்து கேக்குது இல்ல. ஓகே. அடுத்தது உமா மகேஸ்வரி அட்மிட் பண்றீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க. சார் இப்போ ஆக்சுவலாக eBay நாலேஜ் எனக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. நான் ஜஸ்ட் ஓகே. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன்.
ஓகே. பட் அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈபேவே ட்ரை பண்ணலான்னு தான் நான் கோர்ஸ் ஜாயின் இப்போ பண்ணேன். நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாங்க கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவோம். எல்லாமே சொல்லி தருவோம். நீங்க என்ன பண்ணணும், அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நாங்க அடிப்படையில இருந்து சொல்லி தருவோம். அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்லயே நாங்க சொல்லி தந்துருவோம். இப்போ அந்த ஈபேல வந்து இந்த அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளஸ் சக்ஸஸ் ஸ்டோரிலையும் ஒரு சார் வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஓகே. வந்து இப்போ மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்தாலும் உங்கள் சைடில் எங்களுக்கு சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும் தானே. நீங்க என்ன சப்போர்ட் வேணும்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அடுத்தது வந்து மரியம் சிஸ்டர் அன்மியூட் பண்றீங்களா? மரியம் சிஸ்டர் இருக்கிறீங்களா? உங்களோட மைக் வந்து அலவுல தான் இருக்குது. நீங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணீங்கன்னா சரி, மியூட்ல இருக்கிறது. கேன் வி சேல்ஸ் கேண்டில்ஸ்? ஆமா, கேண்டில்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி கெண்டில் வந்து ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட் தான். ஓகேவா? கெண்டில் வந்து ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட் தான். நம்ம கெண்டிலை பற்றி உங்களுக்கு ப்ராடக்ட் ஐடியாஸ் கிளாஸில் நாங்கள் சொல்லி தருவோம். ஓகேவா? அதுவும் ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட் ஐடியா தான். ஆக்சுவலி எங்களோட ப்ராடக்ட் ஐடியா கிளாஸ்லேயும் அது ஒரு ப்ராடக்ட் ஐடியாவாக இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து சொல்லி தருவோம். ஸோ அதை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் ஐடியா கிளாஸில் கெண்டிலை பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, ஓகே, ஓகே கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு மெசேஜ்னு போட்டுருங்க. அண்ட் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதோட வந்து நான் எண்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ.